கார் வச்சிருந்தா மட்டும் போதாது, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா கண்டிப்பா டமால் தான். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் வந்து இப்ப காருங்கிற ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்கும். 30 to 40% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். ஆனா கார் ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதுமா? ஆனா கார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட மெக்கானிசம்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல. கண்டிப்பா வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாமல் நான் லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இனிஷியலாக கார் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய வார்னிங் சிக்னல் நமக்கு ஸ்டார்டிங் முன்னாடி இருக்க பேனலில் டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் சில வார்னிங் வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. ஸோ ஆனால் நிறைய சிக்னலில் அல்டிமேட்டாக கார் புகஞ்சு நெருப்பே பிடிச்சிருங்க. நோட் பண்ணிக்கோங்க. லிட்ரலாக ஸ்டார்ட் ஆன உடனே எரியலாம், ஆனால் கார் ரன்னிங்கில் இருக்கும்போது அப்படி தானே? என்னடா அவன் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ். 12 மெக்கானிசம் எந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு லைன் பை லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் எரிஞ்சா இன்ஜின் ஹீட்டாக இருக்குது, ஸோ கூலண்ட் ஆயில் செக் பண்ணணும். செகண்ட் ஒன், இது இருந்தால் டயரில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆர் டயரில் ப்ரெஷர் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிஎஸ் பிரேக்கில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சீக்கிரமாக வந்து அதை கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் இன்னுமே வந்து காரை சர்வீஸ் விடாமல் சீக்கிரமாக போய் சர்வீஸ் விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கார் வந்து வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு புது பொருள் வாங்கினா கண்டிப்பாக சர்வீஸ் விட்டு தான் ஆகணும். ஸோ சீக்கிரமாக போய் சர்வீஸ் விட்டுருங்க. ஸோ 6 பார்த்தீங்கன்னா வந்து க்ரூசல் கண்ட்ரோலில் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. 7th இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு ஷீல்டில் வாட்டர் ரொம்பவே வந்து லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி இருந்தால் 8th ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்டிங் ஆயில் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 10th ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பேக்கில் மால் ஃபங்க்ஷனில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு இனிமேல் எடுத்துக்கோங்க. ஏர் பேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ 11th ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பேட் ஆர் டிஸ்க் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு அதுதான் நோட்டிஃபிகேட்டாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த இமேஜ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பேட்டரி லைஃப் வந்து ஓகையாவாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எல்லாமே ஓகே, ஆனால் கார் ஓட்டும்போது இது எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக காரோட ஜோலி இல்லை, உங்கள் ஜோலியே முடியலாம். ஸோ என்ன அவன் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இது எல்லாமே சேஃப்டி பர்பஸ். ஸோ மறக்காமல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். நாளைக்கு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வரேன். அது வரைக்கும் மீட் யூ சூன். மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.